ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சர்வதேச அரசியல் இந்திய அரசியல் வரைக்கும் தினம் தினம் புது புது சர்ச்சைகளையும் புது புது அதிர்வலைகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்த ஒருத்தருடைய ஆவணங்கள், அதை தாண்டி அவரை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது இப்போ நிகழ்கால அரசியலையே உலுக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் நம்ம பெரிய மனுஷங்க அப்படின்னு சொல்லி நினைச்சோமோ, யாரெல்லாம் ஜென்டில்மென்ஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சோமோ, அவங்க எல்லாரும் பண்ண சில்லறத்தனமான விஷயங்கள் அப்படின்றது உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய அதிபர்ல ஆரம்பிச்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் உட்பட, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருடைய பேர்லாம் சொன்னாலே நல்ல ஒரு இமேஜ் அப்படின்றது நமக்கு தோணும் இல்லையா. அதுவும் பில் கேட்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா பார்த்தோம்னா எல்லார் மனசுலையும் ஒரு ரொம்ப பெரிய பிளேஸ் அப்படின்றது கொடுத்து வச்சிருந்தோம். ஸோ அவர் உட்பட பலருடைய லீலைகள் அப்படின்றது வெளியாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்ய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அவர் இருந்ததுனால அவருக்கு எய்ட்ஸ் சம்பந்தமான நோய்கள் இருக்கு அப்படின்ற நியூஸும் ரொம்ப தீவிரமா ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. அவங்க ஒய்ஃபான மெலிண்டா கேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு பில் கேட்ஸை நோக்கி கேள்வி கணைகளை வீசியிருக்காங்க. ஸோ என்னதான் நடக்குது, அதை தாண்டி இதுக்கு பின்னணியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, யாரு தான் இந்த எப்ஸ்டீன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா, பில் கேட்ஸும் மெலிண்டா கேட்ஸும் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா 1990s கல்யாணம் பண்ணவங்க திடுதிப்புன்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி விவாகரத்து அப்படின்றதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த விவாகரத்து டைம்ல பார்த்தோம்னா பில் கேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா, எப்ஸ்டீன் கூட இருந்த பழக்க வழக்கமும் இந்த விவாகரத்துக்கு ஒரு காரணம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஆனால் அது என்ன மாதிரியான ரீசன் அப்படின்றதெல்லாம் சொல்லலை. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, எப்ஸ்டீன் சம்பந்தமான அந்த ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 30 லட்சம் பக்கங்கள் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. அதை தாண்டி 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ், 1,80,000 போட்டோஸ் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா, கிளின்டன் ஒரு பக்கம், ட்ரம்ப், பில் கேட்ஸ், எலான் மஸ்க், இதை தாண்டி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மோடி இருக்காரு இல்லையா, அவரும் எப்ஸ்டீனை சந்திச்சாரு அப்படின்லாம் சொல்லப்படுது. இதுல பெரும்பாலானவங்க பார்த்தோம் அப்படின்னா இளம் பெண்களோட, அதாவது இந்த மைனர் பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 18 வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய பெண்களோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கிற மாதிரியான இமேஜஸ், அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரொம்பவே க்ளோஸா இருக்க மாதிரியான இமேஜஸ் அப்படின்றதும் ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயே குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா 2013 இருக்கு இல்லையா, 2013 ஜூலை 18 அன்னைக்கு எப்ஸ்டீன் அவருக்கு அவரே ஒரு மெயில் அப்படின்றத அனுப்பியிருக்காரு. அந்த மெயில்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பில் கேட்ஸ் இருக்காரு இல்லையா, அவருக்கு ரஷ்யன் உமன்ஸோட அஃபேர்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. அதன் காரணமா அவருக்கு இந்த பால்வினை நோய் அப்படின்ற மாதிரி, அதாவது எய்ட்ஸ் மாதிரியான நோய் இருக்கு இல்லையா, அது வந்துருச்சு. அதுக்கான தடுப்பு மருந்துகள், அதுக்கான மருந்துகள் அப்படின்றத என்கிட்ட கேட்டாரு. அது அவர் சாப்பிட்டதோட மட்டும் இல்லாம அவர் ஒய்ஃபுக்கும் ரெஃபர் பண்ணாரு, கொடுத்தாரு. இதை என்னுடைய இந்த விஷயத்தை நீங்க டிலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாரு. பட் அதை நான் பண்ணல அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணி வச்சிருக்காரு எப்ஸ்டீன். ஸோ இதுதான் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு. பில் கேட்ஸ் தரப்புல என்னதான் இதை மறுத்திருந்தாலும் கூட, அவங்களுடைய முன்னாள் மனைவியான மெலிண்டா இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வாயை திறந்து பதில சொல்லுங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த போட்டோஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய குழந்தைகள் வயசுல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ஃபைல்ஸோட இருக்கக்கூடிய இந்த யார் யாருடைய போட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகுதோ அவங்க எல்லாம் டெஃபினட்டா பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுடைய ஆதங்கத்தையும் கொட்டி தீர்த்திருக்காங்க. இதுல எலான் மஸ்கும் மிஸ் ஆகல அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப பெரிய பாரம்பரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்படக்கூடிய பிரிட்டிஷ் குடும்பம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிரிட்டிஷ் ஃபேமிலியில் வந்த பிரின்ஸ் ஆன ஆண்ட்ரூவும் எப்ஸ்டீனோட பழக்க வழக்கம் அப்படின்றத வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆண்ட்ரூ பார்த்தோம் அப்படின்னா, எப்ஸ்டீன் ஜெயில் இருக்கு இல்லையா, ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனோடனே பக்கிங்ஹாம் பேலஸ்க்கே வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பிரிட்டிஷ்லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கிங்ஹாம் பேலஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, ரொம்பவே ஒரு பாரம்பரியமான பேலஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பேலஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா அங்கே நான் 4 to 8
டேட் வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலரான டேட்டை சொன்னதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம கொஞ்சம் தனிமையில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இமெயிலில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்ஸ்டீன் இருக்கார் இல்லையா, எப்ஸ்டீனும் ரிலீஸ் ஆன உடனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரஷ்யன் பொண்ணோட அங்கே போனார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் வந்துட்டு எவ்வளோ பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விலை மாதுக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களா உருவாக்கப்பட்ட எப்ஸ்டீன். அதாவது அவங்க வந்துட்டு ப்ராஸ்டியூட் இல்லை விலை மாதுக்கள் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எப்ஸ்டீன் கட்டாயப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி மாற்றி வச்சிருக்கவங்கள பக்கிங்ஹாம் பேலஸ்க்கே கொண்டு போனதோட மட்டும் இல்லாமல் ஆண்ட்ரூவையும் மீட் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்ஸ்டீனை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் இந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், அதை தாண்டி வந்துட்டு பாலிடிக்ஸில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளுக்கு வந்துட்டு இந்த நிதி ஆலோசகர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ஃபினான்ஸ் அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரோலில் இருந்து தான் இவ்வளோ பெரிய கொச்சையான கேவலமான விஷயங்களை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பண தேவை அப்படின்றது ஏற்படும் போது பார்த்தோம் அப்படின்னா பேங்க்ஸ் கிட்ட இருந்து பணம் இருக்கு இல்லையா, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு புரோக்கர் மாதிரி ஒரு புரோக்கரேஜ்க்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பேங்க்குக்கும் இந்த பெரிய பெரிய தலைகளுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்திருக்காரு. அப்படி இருந்தவர் தான் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா மைனர் பொண்ணுகளை மட்டுமே வச்சு முழுக்க முழுக்க ஒரு நெட்வொர்க் அப்படின்றத ஏற்படுத்தினதோட மட்டும் இல்லாமல் ஒரு தனி தீவையை உருவாக்கி அங்கே இந்த பிரபலங்கள் எல்லாத்தையும் வர வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி அங்கே யார் யாரெல்லாம் போனாங்களோ, அவர் யார் யாரெல்லாம் மீட் பண்ணாங்களோ அவங்கள பற்றின செய்திகள் அப்படின்றது தான் நாளுக்கு நாள் வெளியாகி சர்வதேச அரசியல்லையும் இந்திய அரசியல்லையும் ஏன் ஒட்டுமொத்த உலக அரங்கையும் அதிர வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லிஸ்ட்ல யார் யாரோட பேர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கெஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.